பெத்தி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலை அடிவாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தன்னோட ஊர் மக்கள் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறத பார்த்த ஹீரோ மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அந்த ரயில்வே ஸ்டேஷனை தன்னோட ஊருக்கு கொண்டு வர்றதுக்காண்டி எந்த அளவுக்கு போராடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பெத்தி இந்த படத்து மூலியமா ராம் சரண் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டாராகவும் இருக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை கேட்டாலும் நான் வந்து பெத்தியோட ஃபேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த பெத்தி யாரு அப்படின்னு சொல்லி அவரை தேடி அந்த ஊருக்கு நடந்தே போறாங்க. அப்போ அந்த ஹீரோவோட வரலாறை கேட்க கேட்க ரொம்ப கூஸ்பம் சீன்ஸாவே நிறைய இருக்கு. அவரை தேடி வந்த அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஹீரோ ராம் சரண் இன்ட்ரோடியூஸ் ஆகி வர்றாரு. அவரை வந்து ஏலத்துக்கு எடுத்து கிரிக்கெட் மேட்ச்ல விளையாட வைப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லா விளையாட்டுலுமே ஒரு திறமையானவர். ஆனா அவர் மலையடிவாரத்துல வாழ்றதுனால அவர் வந்து ஒரு கீழ் ஜாதி பையன் அப்படின்னு அவரை வந்து என்னைக்குமே ஒரு தாழ்த்தியே வச்சிருப்பாங்க. தன்னோட ஊர் மக்களுக்காண்டி அங்க அந்த கிரிக்கெட் மேட்சை விளையாண்டுட்டு வர்ற அவரு ரொம்ப நாளா ட்ரெயின் முன்னாடி சிவப்பு கொடி ஆட்டி எப்படியாச்சும் இந்த ட்ரெயினை இந்த ஊர்ல நிக்க வைக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு பெரியவரை பார்த்து போராடுற ஒரு பெரியவர் அவர் ஒரு நாள் அந்த ட்ரெயின்லயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் ராம் சரணுக்கு தெரிய வருது, இந்தியா மேப்லயே அவங்க ஊர் வந்து கிடையாது, அதனால அங்க வாழ்ற யாருக்குமே அடையாளமே கிடையாது, ஓட்டு போடுற உரிமை கூட இல்லை அப்படின்னு பல காரணங்கள் ராம் சரணுக்கு தெரிய வருது. அப்போதான் சிவராஜா அவர் வந்து ஒரு குஸ்தி வீரனா இந்த படத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு அடையாளம் வேணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு போய் சேர்றாரு. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் பல ஃபைட் காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ராம் சரண் இந்த அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஃபைட் சீன்ஸ், பிரமிக்கிற மாதிரியான ஸ்டண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்படியே வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுதுங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குஸ்தியை முழுமையா கத்துக்கிட்ட ராம் சரணை சிவராஜா தன்னோட சுயநலத்துக்காண்டி ஒரு ஃபைட் சீனுக்கு சேலஞ்ச் விடுறாரு. அது அவரோட சுயநலத்துக்காண்டி மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காண்டி தான் ராம் சரணை அவர் யூஸ் பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த இதுல நேஷனல் லெவலுக்கு போய் செமிஃபைனல் வரைக்கும் ஜெயிக்கிறாரு நம்ம ராம் சரண். ஃபைனல்லையும் போய் ஜெயிச்சிருக்கலாம்ல, அதோட படம் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு கால் வந்து உடஞ்சிருது. அதனால அவரால் ஃபைனல் ஆட முடியாம நின்றுறாரு. சரி, நான் அதுல வெறுத்து போன ராம் சரண் நான் விளையாடணும்னு வரல, எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு அவர் வந்து திரும்ப வரும்போது நான் ட்ரெயின்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் அவர் வந்து கிடைச்ச வேலை எல்லாமே அடிமட்ட வேலை எல்லாம் பாக்குறாரு. அங்க இருக்கிற நிறைய ரயில்வே ஆபீசர்லாம் பார்த்து என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படியே பொறுமையா இருந்த அவரு எந்த ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராம் சரண் ஒரு விஷயம் பண்றாரு. ஒரு விஷயம் பண்ணி கிளைமேக்ஸ்ல அப்படியே கிரிக்கெட்டையும் குஸ்தியும் கலந்து விளையாண்ட அவரு ரன்னிங்ல போய் சேர்றாரு. அந்த ரன்னிங்ல எதுக்கு சேர்ந்தாரு, எப்படி சேர்ந்தாரு அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சரி, அந்த ரன்னிங்ல சேர்ந்துட்டாரு, அங்கேயாச்சும் ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரன்னிங்ல ஜெயிச்சிட்டாருங்க. ஆனா அந்த ரன்னிங்ல சேர்றதுக்காண்டி இவர் ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் மட்டுமே விளையாண்ட அவரு குஸ்திக்கு போய் கிரிக்கெட்டையும் குஸ்தியவும் கலந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் மூணாவதா ஒலிம்பிக்ல போய் ரன்னிங்ல சேர்றாரு. இது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ராம் சரண் இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு கண்டிப்பா வீண் போகாது. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. ஹீரோயினையும் ரொம்ப சீன்ல யூஸ் பண்ணாம சில காட்சிகள் மட்டுமே வச்சு அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஒரு ஐடியாவோட வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல மெசேஜ் மேல மெசேஜ் நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.